பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. வந்திருக்கிற யாவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த புதிய மாதத்துக்கு உங்களை வெற்றியோடு வரவேற்கிறேன். வெற்றிகளோடு இந்த மாதத்தை நீங்கள் கடந்து செல்வீர்கள். உங்கள் மத்தியில் கர்த்தர் அதிசயங்களை செய்வார். ஹல்லேலூயா. தேவ அறிவும் விசுவாசமும் என்ற தலைப்பில் சில மாதங்களாய் ஆண்டவருடைய கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு நிறைய வசனங்களை ஆழமாய் நமக்கு கற்றுத்தருகிறார். அறிவு இல்லாமல் விசுவாசிக்க முடியாது. உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா, ஒன்றை தெரிந்து கொள்ளாமல் அதன் மேல் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வராது. எப்படி? ஒன்றை தெரிஞ்சுக்காம அதன் மேல் ஒரு நம்பிக்கை வராது. கர்த்தர் நல்லவர் அப்படின்னு தெரிஞ்சுக்கலன்னா அவர் நல்லவர்ன்றது நமக்கு புரியாது, நம்ம விசுவாசிக்க முடியாது. அதனால தான் விசுவாசம் இல்லாமல் உலகத்தை நம்ம ஜெயிக்க முடியாது. உலகத்தை ஜெயிக்கிறதே விசுவாசம். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அந்த விசுவாசத்துக்கு தேவையான சத்தியம் நமக்கு தெரியலைன்னா, உண்மை தெரியலைன்னா விசுவாசம் நமக்கு வேலை செய்யாது, விசுவாசிக்க முடியாது. ஆகையால் விசுவாசம், நம்ம ஏற்கனவே விசுவாச வாழ்க்கை அப்படிங்கிற தலைப்பில் பேசியிருக்கிறேன். ஸோ நீங்கள் அதை போய் கேட்கலாம். ஸோ அது முழுக்க முழுக்க விசுவாசத்தை குறித்ததாக இருக்கும். அதுலேயும் அறிவு இருக்குது. ஆனால் நான் இதை கொஞ்சம் ஸ்பெஷலைஸ்டாக ஆவியானவர் எடுக்க சொன்னதுனால தான், விசுவாசத்துக்கு என்ன மாதிரி அறிவு தேவை, எதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முழு வேதத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கக்கூடிய முறையில் தெரிஞ்சுக்கணும். அறிவில்லைன்னா முடிஞ்சு போச்சு. என்னது? அறிவில்லைன்னா, என் ஜனம் அறிவில்லாமையினால் சங்காரம் மாறாங்க. கெட்டு போனால் தொலைஞ்சு போயிட்டாங்க, அவ்வளோதான், முடிஞ்சது, கதம். அறிவில்லைன்னா என்ன ஆகும்? கதம். அப்போ நமக்கு என்ன தேவை? அறிவு தேவை. 13 வாரங்களாக இதை நான் போதிக்கிறேன். உங்களுக்கு நிறைய அறிவு கிடைச்சிருக்குன்னு நம்புகிறேன். தாழ்மை உள்ளவர்களாய் நீங்கள் இருந்தால் அந்த அறிவு உங்கள் மேல் தங்கும், கண்டிப்பாக தங்கும். அது உங்கள் வாழ்க்கையில் கிரியையும் செய்யும். ஹல்லேலூயா. தாழ்மையாய் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அவர் உங்களை உயர்த்துவார். வார்த்தை உங்களை உயர்த்தும். ஹல்லேலூயா. ரொம்ப நாளாக என்னை பாதித்த வசனங்களில் மிக முக்கியமான வசனமும், வேதத்தில் என்னை ரொம்ப பாதித்த வசனத்தில் இன்றைக்கி நான் எடுக்க போகிற வசனமும் ஒரு முக்கியமான வசனம். ஹல்லேலூயா. ஸோ முழுக்க முழுக்க அறிவை தான் பேச போகிறேன் இன்றைக்கி. எப்படி? முழுக்க முழுக்க அறிவை பேச போகிறோம். அறிவு வேணுமா? அறிவு வந்தால் தான் உங்கள் ஆத்துமா ஆரோக்கியப்படும். ஆத்துமா ஆரோக்கியப்பட்டால் தான் விசுவாசம் உண்டாகும். விசுவாசித்தால் எல்லாவற்றையும் செய்வீர்கள், பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. திருப்பிக் கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 13 - 16 வசனங்களை வேகமாய் வாசிக்கலாம். ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசும் பொன்களிலும் உத்தமமானது. முத்துக்களை பார்க்கிலும் அது விலை பெற பெற்றது. நீ இச்சிக்கத்தக்கதொன்றும் அதற்கு நிகரல்ல. அதன் வலது கையிலும் தீர்க்க ஆயுசும் அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. என் கூட இதை ரிப்பீட் பண்ணுங்க. அதன் வலது கையில் தீர்க்க ஆயுசும் அதன் இடது கையில் செல்வமும் கனமும். இப்போ இன்னும் திரும்ப என் கூட நான் சொல்கிற மாதிரி வாசிங்க. ஞானத்தின் வலது கையில் தீர்க்க ஆயுசு, ஞானத்தின் இடது கையில் பணம், பொண்ணு, சொத்து, சுகம், எல்லாம் மாத்திரமல்ல, மரியாதை, மதிப்பு, கௌரவம் எல்லாம் எதில் இருக்கு? ஞானத்தில் இருக்கு. ஹல்லேலூயா. எல்லாம் நல்ல கரங்களை தட்டி அந்த ஞானத்தை எனக்கு தந்தபடினால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஞானத்துக்கு முன்னாடி இருக்கீங்க. எங்கே இருக்கீங்க? ஞானத்துக்கு
முன்னாடி இருக்கீங்க. அது எதை விட பெருசா? 13 போடு. ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான். அல்ல ருசிச்சு எங்கூட வாங்கன்னு நீ ஃபுல்லாக நீதிமொழிகள் தான். அல்லேலூயா. ஞானத்தை, ஏன்னா நீதிமொழிகள் ஞானத்தை ரொம்ப ஆழமாக சொல்லுது. ஏன்னா எழுதின ஆள் சாதாரண ஆள் கிடையாது. அவனை ஸ்பெஷலாக அதுக்குன்னே அபிஷேகம் பண்ணி விட்டவர். அல்லேலூயா. நீங்கள் எதெல்லாம் ஞானமாக பெற்றுக்கொள்கிறீங்களோ அதுதான் உங்களுக்குள்ள அபிஷேகமாக இறங்கும். புரியுதா? புரியலையோ? அன்பை தெரிஞ்சுக்கிறீங்கன்னு வைங்களேன். அந்த அன்பை நீங்கள் காதால் வாங்குறீங்கன்னா தாழ்மையாக இருந்து வாங்குறீங்கன்னு வைங்களேன், அது அபிஷேகமாக உள்ள இறங்கி போய் உட்காரும். அடுத்து என்ன செய்யும்? உங்களை பார்த்தாலே அன்பு வந்துடும். நீங்கள் போனாலே அங்கே என்ன செய்யும்? பெரிய பிரச்சனைக்கு நடுவில் போய் நீங்கள் நிற்பீங்க, ஒரே லவ் காற்று தான். எப்படி சினிமாலெல்லாம் போடுவோம் பாருங்களேன், காதலன் காதலியை பார்த்த உடனே ஒரு அலை மாதிரி ஒரு இந்த ஹார்ட் எல்லாம் தொங்க விட்டு பார்த்துருக்கீங்களா? அவனுக்கு லைட்டாக தெரிஞ்சிருக்கு, ஆனால் நமக்கு ஃபுல்லாக தெரியும், ஒன்றும் வேலைக்கு ஆக மாட்டேங்குது. ஹல்லேலூயா. விசுவாசமும் ஒரு ஆவிதான், விசுவாச ஒரு ஸ்பிரிட். ஹல்லேலூயா. எல்லாமே ஆவிதான். ஞானமும் என்னது? ஆவி. அப்ப நீங்க எப்படி இருக்கணும் அதை வாங்கிறதுக்கு? ஆவியோடும் உண்மையோடும் கருத்தோடும் கவனமா இருக்கணும். அடுத்த வசனத்தை வாசி எப்படி இருக்குன்னு பாரு. அதன் வர்த்தகம். வர்த்தகம்னா எத்தனை பேருக்கு வர்த்தகம்னா தெரியும்? வர்த்தகம்னா வியாபாரம். வர்த்தகம்னா அது காமர்ஸ் வேர்டு, சரியான வேர்டு வர்த்தகம். ஓகே. அதன் வர்த்தகம். எதனுடைய வர்த்தகம்? ஞானத்தினுடைய பிசினஸ். ஞானங்கிறது ஒரு பிசினஸ். ஞானங்கிறது ஒரு, பாருங்களேன், நல்ல பிஸ்னஸ் மேன், ஒரு நல்ல பெரிய மல்டிநேஷனல் கம்பெனியில் பெரிய ஐபிஎஸ் படித்தவன், பெரிய பெரிய படிப்புகள் படித்தவனை, எக்கனாமிக்ஸில் பெரிய 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 ஞானிகளை தூக்கி வச்சுருப்பான். எதுக்கு? சரி, ஒன்றும் இல்லை. இந்தியன் கவர்மெண்ட்டு இந்த என்னது வருஷம் ஒன்று போடுமே, பட்ஜெட் தானே, பட்ஜெட் போடும். நான் உண்மையிலே ஒரு பாஸ்ட் தானா? நான் பாஸ்ட் கிடையாது, நான் பக்கா ஒரு பிஸ்னஸ் மேன். ஏன் அப்படியா? நீங்கள் பழைய கதையெல்லாம் படித்து வச்சுட்டு வந்து நிற்கிறீங்க. அதெல்லாம் மனதுக்கு வேற மாதிரி ஒன்று சொல்கிறேன். நான் இப்போ பேசிட்டு இருக்கிறது ஒரு பிஸ்னஸ். விசுவாசம் ஒரு பிஸ்னஸ். ஹல்லேலூயா. பாருங்க, தேவ ஞானம் ஒரு பிஸ்னஸ்ன்னு சொல்லுது. நான் சொல்ல, வேதம் தான் சொல்லுது. தேவ ஞானம் ஒரு பிஸ்னஸ். அது என்ன மாதிரி பிஸ்னஸ் ஆனா, வெள்ளி பிஸ்னஸை விட அதன் ஆதாயம் பசும் பொன்னிலும் உத்தமமான. ஆதாயம்னா அனுபவம், அதனுடைய லாபம் பசும் பொன்னிலும் உத்தமமானதுன்னா பியோர் கோல்டு. பசும் பொன்னு என்னது? பியோர் கோல்டு. நீங்க என்ன பியோர் கோல்டுன்னு 24 சொல்றீங்க? பியோர் கோல்டுன்னா சுத்தமா ஒண்ணுமே கலக்காத கோல்டு. அதுக்கு பேர் தான் பசும் பொன்னுன்னு அர்த்தம். அல்லேலூயா. பியோர் கோல்டு. அது அப்போ தேவ ஞானம் என்னது? வெள்ளியுடைய பிசினஸ் பார்க்கலும் அந்த பிசினஸ்ல இருந்து வருகிற ஆதாயமாகிய பசும் பொன்னிலும் உத்தமமானது என்று இருக்கு. ஹல்லேலூயா. நீங்க உட்கார்ந்து இருக்கிறது எப்படி?
ஒரு தேங்காய் வியாபாரி எப்படி வருவான்? தேங்காவோட வருவான், அப்படி தானே? சபைக்கு வரும்போது எப்படி வருவான்? தேங்காயோட வருவான். இப்போல்லாம் வரதில்லை. முன்னாடியெல்லாம் பாருங்கள், சேனக்கிழங்கு இருக்கும். சர்ச்சில் நான் பார்த்தா ஃபுல்லாக சேனக்கிழங்கா இருக்கும். அப்புறம் முட்டை, அரிசி, பருப்பு அதெல்லாம் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? இப்போ அதெல்லாம் இல்லை. இப்போ ஒன்றும் இல்லையோ. நீங்கள் கேட்குறது என்ன கேட்குறீங்க? நீங்கள் என்ன பிஸ்னஸ் கேட்குறீங்க? நீங்கள் வந்து ஒரு கோல்டு பிஸ்னஸ் பண்ணுறீங்க. இதுக்கு அர்த்தம் என்ன? நீங்கள் கேட்குற வசனம் என்னது? கோல்டு பிஸ்னஸ். ஞானத்தை கேட்கிறவன் அதனுடைய வர்த்தகம், வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசும்பொன்னிலும் உத்தமமானது. கீழே வாங்க. முத்துக்களை பார்க்கலும் அது விலையேற பெற்றது. ரூபீஸ் இருக்கிற இங்க இருக்கிற எல்லா முத்துக்கள் விலையேற, உலகத்திலே விலையேற பெற்றது முத்து தான். புரியுதா? அப்போ முத்துக்களை பார்க்கலும் அது விலையேற பெற்றது. நீ இச்சிக்கத்தக்கதொன்றும், சொல்லுங்க, இச்சிக்கத்தக்க, இப்படி சொல்லுங்க, நான் ஆசைப்படுற எதை காட்டிலும் ஞானம் ரொம்ப பெருசு. தேவஞானம். தேவஞானம் நான் ஆசைப்படுற, எனக்கு கோல் சொல்லுங்க, என்னுடைய கோல். பசங்க எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய கோல். பசங்க எல்லாம் காணல பாருங்க. அந்த டீச்சர்ஸ் எல்லாம் கவனமாக இருங்க. அவங்க அந்த கிட்ஸ் பசங்க யாராவது மிஸ் ஆகிருக்காங்களான்னு பாருங்க. அல்லேலூயா. யாருமே வெளியில் உட்காரக்கூடாது. வெளியில் இருக்குன்னா அவன்கிட்ட பிசாசு வேலை செய்யுதுன்னு அர்த்தம், பியோரா. அல்லேலூயா. ஆமாம், டெஃபினட்டா ஓப்பனாக சொல்கிறேன். அல்லேலூயா. கவனமாக இருங்க. நானும் இப்படி தான் போய் கிடந்தேன். சர்ச்சுக்கு பின்னால் மலைக்கு மேலே ஒளிச்சு கிடப்பேன். எப்படி? ஆமாம், என்னையே பேப்பிடிச்சு கொண்டு போச்சு 6 வருஷம். என்னது 6 வருஷம் என் லைஃப்பை கொள்ள கொண்டு போச்சு. அல்லேலூயா. பி வெரி கேர்ஃபுல் அண்ட் அவேர் இட். என் சர்ச்சில் ஒருத்தம் கூட என்ன செய்யக்கூடாது, மிஸ் ஆகிடக்கூடாது. அல்லேலூயா. ஏன்னா சிலவங்களுக்கு எல்லாம் legends feel like legend. நீ இச்சிக்கத்தக்கதொன்றும் இதுக்கு நிகர் அல்ல, இதுக்கு சமம் அல்லன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆமா. அடுத்த வசனம் போடுங்க. ஆனா வேற ஏதாவது ஞானத்துக்குன்னா நம்ம இப்ப எப்படி போயிடுவோம்? ஃபீஸ் எல்லாம் கட்டி போய் உட்காந்துருவோம். பாருங்க, அதன் வலது கையில் உனக்கு தீர்க்க ஆயுசு வேணும்னா நீ எவன் காலில் விழுந்தாலும் உனக்கு தீர்க்க ஆயுசு கிட்டாது. ஞானத்துக்கு காலில் விழணும். எங்க விழணும்? ஞானத்துக்கு காலில் விழுந்தாதான் தீர்க்க ஆயுசு. வெறும் தீர்க்க ஆயுசோட நீ இருந்தேன்னு வச்சுக்கோ, பணம், செல்வம், உயர்வு, மரியாதை இல்லைன்னு வச்சுக்கோ, அது செத்த பிணத்துக்கு வாழ்க்கை. எப்படி? அது செத்த பிணம். ஒருத்தன் வாழ்ந்துட்டே இருக்கிறான். எப்படி? வாழ்ந்துட்டே இருக்கிறான். 5 பைசை பிரயோஜனம் இல்லாமல் வாழ்ந்துட்டே இருக்கான். அதுக்கு அர்த்தம் என்ன? பிணம். 5 பைசை பிரயோஜனம் இல்லை. எல்லாரும் வயசாகுது, சாவுதில்லை. வயசாகுது, 5 பைசை பிரயோஜனம் இல்லை, இல்லையா? அதே மாதிரி தான் பாருங்க. ஞானத்துக்கு என்றைக்குமே உங்கள் வாழ்க்கையில் ஞாபகமாக இருக்கணும். சபைக்குள்ளே வரும்போது எதுக்கு வரீங்க? ஞானத்தை பெற்றுக்கொள்ள வரீங்க. அந்த ஞானத்துக்குள்ளே என்ன இருக்கு? தீர்க்க ஆயுசும் பணமும் மரியாதையும். சபைக்கு வர நீ இதை அனுபவிச்சு சாட்சியா நிற்கணுங்கிறது தான் தேவனுடைய கட்டளை. நீ நிற்கலைன்னா வெளியில் உள்ளவனுக்கு தெரியாது. அவன் நினைப்பான் இவனுக்காவது வாழை பிடிச்சாதான் நம்ம தலையாகலாம். எப்படி? அவனுக்கு வாழை இவனுக்கு வாழை பிடிச்சா நம்ம தலையாகலாம்னு நினைப்பான். அல்லேலூயா. நம்ம தலைக்கு மேலே நம்மளை தூக்கி வச்சிருக்கிற ஒரு ஆள் இருக்காரு. புரியுதா? அவருடைய ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வாஞ்சையா வந்திருக்கிறோம். சரியா? கொஞ்சம் ஆழமாக அலசி ஆராயலாம்.
அப்போ ஞானத்தின் வலது பார்சத்தில் தீர்க்க ஆயுசும். மேல வசனம் பாருங்க, முதல் 3 வசனங்களை. என் மகனே, என் போதகத்தை நீ மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை. உன் இருதயத்தில் எது காவலார், எதை நீ கட்டளையா வச்சிருக்கணுமா, எதை காவல் பண்ணி வச்சிருக்கணுமா? உலக ஞானத்தை இல்லை, நான் உனக்கு சொன்னதை வச்சுக்கோ. நீ பேதையானாலும் திசை கட்டு போவதில்லை. வெளியில உள்ள ஞானம் எனக்கு அது தெரியாது. நான் பேப்பர் படிச்சு 5 வருஷம் 10 வருஷம் இருக்குங்க. பேப்பர் படிச்சு 10 வருஷம் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. நியூஸ் பார்த்து 5 வருஷம் இருக்கும். கொரோனாவுக்கு பார்த்தது எப்படி? கொரோனாவுக்கு தாங்க நான் நியூஸ் பார்த்தேன் டிவியில். அதுக்கு ஒரு நியூஸே பார்த்ததே இல்லை. ஹல்லேலூயா. இப்போ ஏதாவது முக்கியமான நியூஸ் ஏதாவது அது வரும், தேவைன்னா வரும். ஆண்டவர் கொண்டு வந்து சேர்க்கணும், அது வரும் தேவைன்னா. அப்போ பாருங்களேன், உங்களுக்கு இதெல்லாம் தெரியலைன்னா உலகம் உங்களை பார்த்து சொல்லலாம், ஐய உனக்கு இதெல்லாம் தெரியாதா, இது தெரியாமலா இந்த உலகத்தில் இருக்கிற. என்ன சொல்லும் உலகம்? இது தெரியாமலா நீ இருக்கிற. அப்ப நீ கேட்கணும், எனக்கு பரலோகமே தெரியும். பரலோகம் தினமும் என் தலையில ஒழுகிக்கிட்டே இருக்கு, பாஞ்சு நிரம்பிட்டே இருக்குது. நான் பரலோகத்தால் நிரப்பப்பட்டு கொண்டிருக்கிறேன். தேவ ஞானம் இருக்குது. நாளைக்கு என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா உனக்கு நேற்றைக்கு என்னன்னு நடக்கிறத இன்னைக்கு காலையில பேப்பர் பார்த்தா நீ தெரிஞ்சிருப்பேன். ஆனா நாளைக்கு நடக்கிறதே எனக்கு இன்னைக்கு தெரியும். அதுதான் தேவ ஞானம். ஹல்லேலூயா. உன் எதிர்காலம் என்னன்றதை வரைஞ்சு காட்டும். ஹல்லேலூயா. உங்க எதிர்காலத்தை தெரியறதுக்கு தான் வந்திருக்கிறீங்க. ஞானம் எதிர்காலத்தை அப்படியே வரைஞ்சு காட்டும். வரைஞ்சு மட்டும் காட்டாது, அதை அப்படியே தூக்கி கொடுத்துரும். ஹல்லேலூயா. நீ பேதையா இருக்கலாம் ஒருவேளை, இதெல்லாம் தெரிஞ்சு சும்மா சபையில் போய் சும்மா ஆண்டவருடைய வார்த்தை வசனத்தை கேட்டு இருந்தோடனே நீ அர்ணடா கிடைக்குது உனக்கு. அவரே கிடைச்சிருக்காரு. ஹல்லேலூயா. பாருங்க, என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். உங்க வாழ்க்கையில எதை கொண்டு வரும்? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டா என்ன கிடைக்கும் உங்களுக்கு? நீடித்த நாட்கள் கிடைக்கும், தீர்க்க ஆயுஸ் கிடைக்கும், சமாதானம் கிடைக்குங்க. ஐயோ எனக்கு ஒர்க் அவுட் பண்ணக்கு நேரம் இல்லைங்க, காலையில் இத்தனை மணிக்கு ஜிம்மு போகணுங்க, காலையில் இத்தனை மணிக்கு நல்ல சாப்பாடு சாப்பிடணும், மத்தியானம் இப்படி சாப்பிடணுங்க, நைட் இப்படி சாப்பிடணும், ஷெட்யூல்டில் வரலாங்க. ஒன்றும் நடக்காது. ஆனால் தேவ ஞானத்தை, தேவனுடைய வார்த்தையை, அவருடைய கட்டளையை நீ காத்துக்கிட்டேன்னா அது உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். அல்லேலூயா. அல்லேலூயா. திருப்பிக் கொள்ளுங்க. நீதிமொழிகள் 1:7. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். கர்த்தருக்கு பயப்படுதலே, எனக்கு சின்ன வயசுல சொல்லி தந்தாங்க இந்த வசனம் சர்ச்சில். எப்படி? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். எனக்கு அப்போ அதெல்லாம் விளங்கலை. அப்போ அதெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம்னா அப்போ நம்ம நினைச்சிட்டோம் ஆண்டவருக்கு கிடுங்கி நடுங்கி இருக்கிறது. அப்படி இல்லைங்க. கர்த்தருக்கு பயப்படுதல்னா அவரை மதிப்பதே ஞானத்தின் ஆரம்பம். எப்படி? ஆங்கிலத்தில் ரெவரண்ட்னு வரும். அவரை மதிக்கிறது, அவருக்கு மரியாதை கொடுப்பதே ஞானத்தின் ஆரம்பம். அப்ப நீ மரியாதை எங்க கொடுக்கணும்? சபைக்கு வர்றது என்னது? பாஸ்டர் சொல்றதை கேட்கறது என்னது? பாஸ்டர் சொல்றதை கேட்காதது இல்லை. அப்ப மரியாதை இல்லைன்னா என்ன ஆகும்? சங்கு. என்னது? சங்கு. அங்கு பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஞானத்தை, தேவ ஞானத்தை, தேவ வசனத்தை, அவருடைய கற்பனைகளை ஏற்றுக்கொள்ள மறுப்பவன் முட்டாள். Who's that? நமக்கு இந்த சித்தியல் எடுத்து அடிச்சாதான் கொஞ்சம் இறங்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. சபைக்கு வராதவன் முட்டாள் சொல்லுங்க. இன்னைக்கு சபைக்கு வராதவன் முட்டாள் சொல்லுங்க. யாரு? இப்படி நச்சுன்னு சொன்னாதானே இருக்கு இறங்கும்.
இது நான் அப்படியே போதிச்சுட்டே போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு இன்றைக்கு போதித்தார் என்ன, உள்ள போய் ஊனில குத்தணுமா? எப்படி குத்தணுமா? வார்த்தை எப்படி குத்தணும்? உள்ள போய் குத்தணும், சொருகணும். ஹல்லேலூயா. அது உள்ள போய் சொருகலைன்னு வச்சுக்கோ, வேலை கேட்காது. ஹல்லேலூயா. தடவி விட்டா நமக்கு எப்படி? தடவி விட்டா போறது, தடவியெல்லாம் விட மாட்டோம். ஹல்லேலூயா. உள்ள இறக்குறதான் வேலை. ஹல்லேலூயா. ஆமா, பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுதலே. கர்த்தருக்கு எப்படி பயப்படணும்? தேவனுடைய வார்த்தைய, போதகத்தை, ஞானத்தையும் பாருங்க, மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். இங்க என்ன நடக்குது? வார்த்தை என்ன செய்யறோம்? போதிக்கிறோம். சபையில் என்ன நடக்குது? வார்த்தைய, யாருடைய வார்த்தைய? அந்த வார்த்தை என்ன? தேவ ஞானம். தேவ ஞானத்துக்குள்ள என்ன இருக்குது? நம்ம இப்ப என்ன கண்டென்ட்ல போறோம்? தீர்க்காயுசும் செல்வமும் கனமும். என்ன இருக்குது? பேர்ல மட்டும் செல்வம் இருந்தா போராது. எதுல இருக்கணும்? வார்த்தைக்குள்ள செல்வம் இருக்கணும், செல்வத்துக்குள்ள வார்த்தை இருக்கணும். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைச்சிருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது என்ன அவர் பாதிப்பாரு பாதக, அது ஒரு கௌரவமா இருக்கும். என்ன ரொம்ப அவர் ஏதோ நலிகாட்டியார். போதகத்தை அசட்டை பண்ணாத, அது உனக்கு தீர்க்காயுசுக்கு ஆபத்து, உன் ஞானத்துக்கு ஆபத்து, உன் செல்வத்துக்கு ஆபத்து, உன் கனத்துக்கு ஆபத்து, உனக்கு நன்மைக்கு ஆபத்து, உன்னுடைய எதிர்காலத்துக்கு ஆபத்து. தட் இஸ் ஃபூலிஷ். ஆங்கிலத்தில் ஃபூலிஷ்னே எழுதியிருக்கு. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கு பயப்படுதலே. கர்த்தருக்கு எப்படி பயப்படணும்? இப்படி நடுங்கியா பயப்படணும்? அப்படியே பயப்படுறோம்? அவர் சொன்னதை மதிச்சு, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் எனக்கு நன்மையும் கிருபையும் பெருக பண்ணுவேன்னு சொன்னவரை நான் தேடி போனோம். அவர் எனக்கு ஞானத்தை கற்றுக் கொடுக்க நான் அதை பெற்றுக்கொள்ளணும். அதை பெற்றுக்கொள்ளும் போது நான் ஒருபோதும் முட்டாளா இருக்க மாட்டேன். தேவன் என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்திருப்பார். ஞானமே உயர்ந்த அடைக்கலம், ஞானமே சொத்து. உன் வாழ்க்கையில சொத்தே ஞானம்தான், தேவ ஞானம்தான். ஹல்லேலூயா. ரைட்டா? திருப்பிக் கொள்ளுங்க. நீதிமொழிகள் 22:4. தாழ்மைக்கும் கர்த்தருக்கும் பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். தாழ்மையா? எப்படிங்கள? தாழ்மைப்படுதல்னா என்ன? பெருமையே இல்லாம தன்னைத்தான் தாழ்த்துறது. எந்த சூழலையும் பெருமை இல்லாம கர்த்தருக்கு பயப்படுதல் வரும் பலன் ஐஸ்வர்யம். உங்க வாழ்க்கையில் ஒரு மனுஷன்ட்ட பெருமை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பெருமை வந்துருச்சுன்னு அவன்கிட்ட பணம் இருக்காது. பெருமை வந்துச்சுன்னா இருக்காது. பணம் மட்டும் இல்லை, ஐஸ்வர்யமே வராது. எப்படி? அப்படித்தானே சொல்லுது. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யம். அப்போ கர்த்தருக்கு பயப்படாமலும் தாழ்மைப்படாமலும் இருந்தால் என்ன வராது? திருப்பி போடுங்க. தோசையை திருப்பி போட்டால் என்ன வரும்? அது ஐஸ்வர்யம் வராது. மகிமைன்னா என்ன? கனம், கனம், ஹானர், ஜீவன், வாழ்வே இல்லைன்னு அர்த்தம். ரைட்டா? அப்போ தாழ்மைப்படுறதுனால என்ன வரும்? ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனும் வருமா? ஹல்லேலூயா. அடுத்த வசனம் போடுங்க. மாறுபாடுள்ளவனுடைய வழியிலே முள்ளுகளும் கண்ணிகளும் உண்டு, தன் ஆத்துமாவை காக்கிறவன் அவைகளை தூரமாய் விலகி போவான். மாறுபாடு உள்ளவன்னா யாரு? அப்படியே இருப்பாங்க கரெக்டா கேட்டுட்டு. உள்ள என்ன நடக்கும்? உள்ள எப்படி இருக்கும்? உள்ள குவாஞ்சி ஒட்டின்னு இருக்கும். இது இப்படி இல்லை, அப்படி அப்படி இல்லை, இப்படி. தேவனுக்கே ஞானத்தை கற்றுக் கொடுக்குற மாதிரி ஒரு 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 மைண்ட் செட் ஓடும் பாருங்க. அப்படி ஓடிச்சுன்னா மாறுபாடுகளுடைய வழி அவனோட வாழ்க்கையில் என்றைக்குமே முள்ளை மிதிக்கிற மாதிரி. எப்படி? முள் மிதிக்கிற மாதிரி கண்ணியில் மாட்டிடுவாங்க ஈஸியாக. கண்ணின்னா பாருங்க, கண்ணின்னா என்னது?
மனுஷ கண்ணி, பிசாசனுடைய கண்ணி. கண்ணின வியாதி ஒரு கண்ணி, பிரச்சனை ஒரு கண்ணி பாருங்க, போராட்டம் ஒரு கண்ணி, சமாதானம் இல்லை, எல்லாருக்கும் ஒன்றும் இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு கண்ணி பாருங்க. இந்த ஆவிக்குரிய போராட்டம் இதெல்லாம் ஒரு கண்ணி. அந்த கண்ணியுமா இருக்குமா எது? மாறுபாடு உள்ளவன். ஹல்லேலூயா. பாருங்க, தேவன் ஒன்ன சொன்னார்னா எனக்கு சொன்னார். பைபிள்ல இருக்கிற எல்லா வசனமும் எனக்கு சொன்னது. இவனுக்கு சொன்னாரோ அவன் கேட்டானோ கேட்கலையோ, இது எனக்கு சொன்னது. நான் இது தேவன் சொன்னபடினாலே தாழ்மையாய் ஏற்றுக்கொள்ளுகிறேன். பாரு, உன் முன்னாடி ஒருத்த கையை உடைச்சிட்டு காலு பேந்து மூஞ்சி எல்லாம் பேந்து வந்து நின்று கர்த்தர் நல்லவர்னு சொன்னாலும் நீ அதை கேட்கணும். ஏன்னா அது அவன் சொல்லலை, கர்த்தர் சொல்றார். தேவனுடைய வார்த்தை வெளிப்படுது. அவன் கட்டையோ குட்டையோ வெள்ளையோ நிறமோ அந்த ஜாதி இந்த ஜாதி என்ன இனமோ எவனோ யாரோ ஒருத்தன், ஆனா கர்த்தர் நல்லவர். தேவனுடைய வசனம் உனக்கு முன்புதான் ஒருத்தன் கொண்டு வரானா அதை அப்படியே தாழ்மையா ஏற்றுக்கோ. ஹல்லேலூயா. அதை ஏற்றுக்கொள்றேன்னா அவனை ஏற்றுக்கொள்ளல, தேவன் அவனை அனுப்பினவரை நீ ஏற்றுக்கொள்ளுகிறாய். ஹல்லேலூயா. மாறுபாடு பாருங்க. இப்படி நான் இருக்கணுமா, இப்படி தான் பண்ணணுமா, இப்படி செஞ்சாதான் வருமா, இப்படி பண்ணாதான் வருமா, சபைக்கு வந்தாதான் ஆசீர்வாதமா, ஏன் வீட்டில் இருந்து ஜெபிச்சா வராதா? கேள்விப்பட்டிருக்கீங்களா இப்படி சொல்றது? வீட்டில் இருந்து ஜெபிச்சா வராதா? வீட்டில் இருந்து வச்சா என்ன வரும்? வீட்டுக்குள்ளே வரும். என்னது வரும்? இந்த பாம்பாட்டி சங்கூதம் பார்த்துருக்கீங்களா மாதிரி. அங்கே இருந்தால் நீ பிபி தான் ஊதுவ. என்னது? தேவ பிரசன்னம் இருக்காது. ஏன்? வார்த்தை இருக்காது அங்க. சரி, ஒரு ரகசியத்தை சொல்றேன். வார்த்தை எப்படி வருது? வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்குதுன்னு இருக்கு. பைபிளில் இருக்கிற எல்லா வசனமும் எப்படி எழுதப்பட்டிருக்குன்னா ஆவியா எழுதப்பட்டிருக்கு. ஆவியானவரால ஆவிக்குள் இருக்கிற ரகசியத்தை தேவன் வார்த்தையால எழுதியிருக்கிறார். இந்த வார்த்தை எப்ப ரேமாவா வருதோ, எப்படி? ரேமான்னா என்ன தெரியுமா? ரேமான்னா என்ன? ரேமானா அரிசி கிண்டி அரிசியா இருக்கும்போது என்னது? வார்த்தை. அதை கிண்டி பிரியாணி ஆக்குனா என்ன வரும்? கப்ப கப்பன்னு மனம். சாப்பிடுவீங்கல்ல, சாப்பிட மாதிரி உனக்கிட்ட வர்றதான் ரேமா. அல்லேலூயா. புரியுதா? ரேமா வார்த்தைன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரேமா வார்த்தை எங்கேருந்து வரும்னா சபையிலேருந்து தான் வரும். உனக்கே பேசுவார். வசனத்தை நீ நீதிமொழிகள் புத்தகத்தை முழுவதும் 1000 தடவை படித்தாலும் ஆவியானவர் செயல்படுவார். ரேமாவா உனக்கிட்ட செயல்படுறது கஷ்டம். சபையில் வரும்போது ரேமாவா வரும். ஒவ்வொரு இருதயத்துக்குள்ள போய் அது வேலை செய்யும். சரீரத்துக்குள்ள போய் வேலை செய்யும். ஆத்மாவுக்குள்ள போய் வேலை செய்யும். வாழ்க்கையில, குடும்பத்தில், தலைமுறையில், வேலையில, தொழில எல்லாத்துலையும் அது வேலை செய்யும். டச்சுன்னு சில சில வார்த்தை கேட்ட உடனே டப்புன்னு ஆவியில ஒரு பலன் வருதா, சக்குன்னு. அது ரேமா. அதுக்கு பேர் என்னது? அது ரேமா. ஹல்லேலூயா. ஆமா, நேற்று ஹெலன் என்கிட்ட கேட்டா, சில வார்த்தை மட்டும் புஷ்குன்னு உள்ள இறங்குது, சிலது இறங்கல்ல அப்படின்னா அந்த இறங்குறது அதான் நான் அது விளக்குனேன் அவளுக்கு. உனக்குள்ள இறங்குச்சு இல்லையா, அந்த இறங்கின வார்த்தை ரேமா வார்த்தை. இறங்காம இருக்கிறது ரேமா வார்த்தை இல்லை. அது உனக்கு தேவையில்லைன்னு உன் மைண்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு, எப்படி? உன் மைண்டில் இது எனக்கு தேவையில்லை, இது எனக்கு இவ்வளோ போதும், எனக்கு இது ஏற்கனவே இருக்குது இப்படின்னு ஒரு தீர்மானத்தோடு இருந்தேன்னா, இப்போ பாருங்களேன், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். எனக்கு ஏற்கனவே தெரியும். எப்படி? ஏற்கனவே சரின்னா அது உனக்குள்ள ரேமாவா வராது. அதனாலதான் சபைக்கு வரும்போது ஆவியில் இருக்கணும், பச்சை
பற்றி எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். பற்றி எரிஞ்சுட்டே இருக்குன்னா ஒவ்வொரு வசனமும் உனக்குள்ள போய் அப்படியே டைஜஸ்ட் ஆகி அப்படி ஷக்குன்னு ஒவ்வொரு செகண்ட் ஆவியில களி கூர்ந்துட்டே இருப்பேன். ஹல்லேலூயா. இப்போ பாருங்களேன், நமக்கு இல்லை ஒரு நமக்கு இல்லை இந்த தேவ ஞானம் உள்ள போறதுக்கு நிறைய பாருங்க. நீங்க ஒரு பாடத்தை படிச்சிட்டீங்க, படிச்சு முடிச்சிட்டீங்க, எக்ஸாமும் எழுதிட்டீங்க, பாஸ் மார்க் கிடைச்சிருச்சு, நீங்க வந்துட்டீங்க, சர்டிஃபிகேட் வரையும் கிடைச்சிச்சு. ஆனால் அதே சப்ஜெக்டை திரும்ப கேட்டால் உங்களுக்கு தெரியாது. சம்டைம்ஸ் தெரியுமா? அதே சப்ஜெக்டை திரும்ப கேட்டால் படித்தேன் அன்னைக்கு மறந்து போச்சு, பார்த்துக்கிடுங்க. இருக்குதா? அப்ப நம்ம இருதயத்துக்கு எப்பவுமே அது என்ன செய்யணும்? ரிப்பீட்டடா அது வேணும். ரிப்பீட்டடா உள்ள போக 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 ஆழத்தை போய் காண்றது. ஆழத்தை சில பிரசங்கியார் மாற பார்த்துங்க, மெயினா ஒரு 1 இல்லைன்னு 2 வார்த்தை தான் அடிக்கடி பேசுவாங்க. எப்படி? அடிக்கடி 2-3 வசனம் தான் வரும் பாருங்க. ஆனால் அந்த வசனம் வரும்போது அவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லாக இருக்கும். தினகரன் பேசுவார் பாருங்க, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்னு வரும் பாருங்க. ஐயோ, அது எத்தனை லட்சம் இருந்தாலும் என்ன செய்யும்? உள்ள புஷ்குன்னு போய் இறங்கும். ஹல்லேலூயா. இந்த வேதம் முழுவதும் ஞானம் தாங்க. இந்த ஞானத்தை நீங்க எவ்வளவு எடுத்துக்கொள்கிறீங்களோ அவ்வளோ தூரம் உங்கள்கிட்ட தள்ளும், உங்களை தள்ளும். உங்களுக்குள் நீங்க நினைக்கிறீங்க அங்கிருந்து தான் என்ன வரும்? லாபம் வருவது வெளியிலேருந்து வராதுங்க, லாபம் இங்கிருந்து பெய் தான் வரும். அதான் விதைக்கிற எவனும் அறுக்கிறான். உனக்கு உள்ளேந்து ஒண்ணு போகாம வெளியிலேருந்து வராது. உள்ளேந்து ஒண்ணு போகணும். உள்ள போகணும்னா அவர் உள்ள ஆவியில இறக்கணும். இறக்கும் போது வாங்காம உன்னால ஒன்னும் கொடுக்க முடியாது. விதைக்கிறவனுக்கு விதைய கொடுப்பேன். இப்ப நான் பேசிட்டு இருக்கிறது எல்லாமே விதை. நீ எவ்வளவு விதைய வாங்குறியோ வாங்க வாரி இறைத்தான் இருக்கும் பாருங்க. நீ அவ்வளவு தூரமா இறைச்சிருவ. வசனம் எவ்வளவு உள்ள இறங்குதோ அவ்வளவு ஞானம் உனக்குள்ள இருக்குது. ஹல்லேலூயா. அந்த ஞானம் ஒன்று வேற மாதிரி நடத்தும். இந்த உலக ஞானம் இருக்குல்ல, உங்களை டிப்ரெஸ் பண்ணும். உலக ஞானம் உங்களை எப்படி சொன்னா சமாதானத்தை கொண்டு வராது. ஆனா தேவ ஞானம் உங்களுக்கு சமாதானத்தை கொண்டு வருங்க. ஹல்லேலூயா. அப்போ இந்த தேவ ஞானம் உனக்கு பெரிய பிசினஸ். எப்படிங்க? தேவ ஞானம் ஒரு பெரிய பிசினஸ். ஒரு நல்ல பிசினஸ்மேன் அவனுக்கு தெரியும், 10 லட்சம் ரூபாய்க்கு பிசினஸ் பண்ணிட்டே இருக்கிறான்னு வைங்களேன், லாபத்தை எடுத்துட்டு இருக்கிறான். இன்னொரு 10 லட்சத்தை பேங்க் கண்டிப்பாக கொடுத்ததுன்னா வாங்குவானா வாங்க மாட்டானா? வாங்குவான். ஏன்? அவன் நல்ல பிஸ்னஸ்மேன். ஏற்கனவே வாங்கின 10 லட்சத்தை கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறான். அது கரெக்டாக அவுட்புட் கொடுக்குது. இனி ஒரு 10 லட்சம் வந்தாலும் 10 கோடி தந்தாலும் நான் வாங்குறதுக்கு ரெடி, பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் நான் ரெடி. ஆனா 10 லட்சம் வாங்கின 10 லட்சத்தை கரெக்டா விதைக்கலன்னு வச்சுக்கோயேன். கரெக்டா விதைக்கலன்னா கரெக்டா அவுட்புட் வராது. சரியா விதைக்கலன்னா அவுட்புட் வரலன்னா என்ன வரும்? நடுக்கம் வரும். என்ன வரும்? நடுக்கம் வரும். இல்லை தரலான்னு சொன்னாலும் வேண்டாம், இங்க கொஞ்சம் கஷ்டத்தில் ஓடிட்டு இருக்கு. அல்லேலூயா. பாருங்களேன், உண்மையான போன ஞாயிற்றுக்கிழமை வார்த்தையை நல்லா வாங்கிட்டேன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை படு உற்சாகமா வருவேன். நீ அல்லேலூயா. போன வாரம் நீ வாங்கலன்னு வச்சுக்கோ, இந்த வாரம் வேற மாதிரி தான் வருவேன். அல்லேலூயா. அடுத்து புதுசா எல்லாம் வாங்கணும். எப்படி? இந்த லோனு கேட்க போகும்போது புதுசா ஓடி ஈஸியா வாங்கலாம். ஓடி இந்த பிஸ்னஸ் மேனுக்கெல்லாம் தெரியும், ஓடி ஈஸியாக வாங்கலாம். ஓவர் டிராஃப்ட் ஓடி ஈஸியாக தருவான். ஆனால் ஃபர்ஸ்ட் வாட்டி நீ லோன் வாங்குறதுக்கு ஒன்று லோன்னு அலைய விடுவான். எப்படி? லோ. என் ஃப்ரெண்டு பாருங்க, 5 லட்ச ரூபா லோன் வாங்கினான். என் ஃப்ரெண்டு இந்த இதெல்லாம் போட்டவன் தான்.
ரொம்ப கஷ்டத்தில் இருந்தான். அவன் வந்து ஒரு கூலி வேலைக்காரன் மாதிரி, கூலி வேலை செஞ்சு பொழைக்க முடியுமான்னு சந்தேகத்தில் இருந்தவன் தான் அவன். ஒரு ஆள் சஜஸ்ட் பண்ணி 5 லட்ச ரூபா லோனு வாங்கி கொடுத்தாங்கங்க. கரெக்டாக அவன் லோனை கரெக்டாக கட்டிகிட்டே இருந்தாங்க. ஏகதேசம் ஆனோடனே அவனை கூப்பிட்டு இனி ஒரு 10 லட்ச ரூபா தரோன்ட்டாங்க. எப்படி? அப்படியே ஒரு 5 சென்ட் நிலத்தை வாங்கினான். எப்படி? எல்லாம் சொல்லுவான் என்கிட்ட. நிலத்தை வாங்கினான், அதில் 2 லட்ச ரூபா லாபம். கொஞ்ச நாளில் விற்றான், 2 லட்ச ரூபா லாபம். அடுத்து திரும்ப ஒரு 10 லட்சம் வாங்கினான். எப்படி? இப்போ அவனுக்கு அத்தாட்சிக்கு யாருமே இல்லை. அவனுடைய அந்த அந்த பேங்க் பேலன்ஸ் இருக்குல்ல, அவனுடைய அந்த ரிட்டர்ன்ஸ் இருக்குல்ல, கரெக்டாக இருக்குது. பார்த்தீங்களா? இப்போ பாருங்களேன், ஒரு கார் வாங்கினான். ஒரு கார் வாங்கணும், யார்கிட்ட சொல்லியிருக்கான்? மேனேஜர்கிட்ட. ஒரு கார் வாங்கணும்னு ஒரு ஐடியா போட்டிருக்கேன் மேனேஜரை அப்படின்னு சொன்னா, எங்கேயும் வண்டிடாதீங்க, எப்படி லோனு எங்கேயும் போட்டுறாதீங்க. நேஷனலைஸ் பேங்க் மேனேஜர். இவன் கார் வாங்குறதுக்கு 1.5 மாதத்துக்கு முன்னாடியே லோனு சேங்ஷன் ஆகி, கார் இவன் கையில் வர்றதுக்கு முன்னாடியே 1.5 டியூ கட்டியாச்சு. ஆமாங்க, உண்மைதான் சொல்கிறேன், போய் இல்லை. இங்கே வருவாங்க, ஏன்னா கேளுங்க. 1.5 மாதத்துக்கு முன்னாடியே அவன் என்ன செஞ்சிட்டான்? காரே வரல, ஆனால் என்ன பண்ணிட்டான்? டியூ கட்டிட்டான். புரியுதா? ஹல்லேலூயா. நான் சொல்கிறேங்க, நீ உற்சாகத்தோடு அவர் வார்த்தைக்கு நேராக நீ திரும்பினா, தேவ ஞானம் உன்னை நிரப்பி 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 கொண்டே இருக்கும். செல்வமும் கனமும் ஐஸ்வர்யமும் செல்வமும் கனமும் எல்லா ஆயுசு நாட்களும் இந்த ஞானத்தில் தான் பெறும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மாறுபாடு உள்ளவனா நீ இருந்தேன்னு வச்சுக்கோயேன், உன் வழிகள் எல்லாம் முள்ளா மாறும். முள்ளுன்னா பிரச்சனை, போராட்டம், கண்ணி கண்ணி. ஆத்மாவை காக்கிறவன் அவங்கள தூரமாக விலகி போவான் பாருங்க. ஆத்மா என்ன காத்து? ஆத்மான தன்னை தன்னை செல்ஃபிஷ் பாருங்க. செல்ஃபிஷாக இருக்குன்னு நினைச்சேன்னா நீ இதை விட்டு விலகிடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த வசனம் போடுங்க. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். பிள்ளை எப்படி நடத்தணும்னு சொல்லுது? அவங்க பிள்ளைகளை எப்படி வளர்த்தணும்னு சொல்லுது? இந்த இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல அட்மிஷன் போடு அப்படின்னு பைபிள் சொல்லுதா? ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டியில உன் பிள்ளைய படிக்க வைத்துக்கொள் அப்படின்னு சொல்லுதா? அதனால இதெல்லாம் நீ படிக்க வேண்டான்னு கிடையாது. ஆனா உன் பிள்ளைக்கு நீ எதை கொடுக்கணுமா? தேவ ஞானத்தை கொடுக்கணுமா? பிள்ளையாண்டான நீ எதை கொடுத்து வளர்த்தணுமா? தேவ ஞானத்தை கொடுத்து வளர்த்தணுமா? அது என்ன செய்யுமா? அவன் வழியில் அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விட்டாதிருப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்களேன், இவன்யா யாரு? இவன்யாவுக்கு தாத்தா பயங்கர ஆளு. கேட்டியா? எப்படி? இவன்யாளுக்கு தாத்தா பயங்கர ஆளுன்னா கடவுளே இல்லைன்ற ஆளு. எப்படி ஆளு? வரட்டு ஆளு. கேட்டுட்டு கேட்பாரா? கேட்கணும். இதெல்லாம் கடவுளே இல்லைன்ற ஆளு. அப்போ இவ போய் சொல்லியிருக்கிறா போன வாரம், தாத்தா நாங்கள் வந்து குடில் கட்டணும். எப்படி எப்படி கட்டணும்? குடில் கட்டணும். அப்படியா? என்ன எப்படி கட்டினீங்க, என்ன அதுன்னு கேட்ட உடனே இவ சொன்னா, அது என்னெல்லாம் உள்ள வச்சிங்க? அது ஏசப்பா. எப்படி? ஏசுன்னு சொல்லு, அப்பான்னு சொல்லாத. எப்படி எப்படி சொல்லாத? பாருங்க, அவ யூகேஜி படிக்கிறா. ஏசுன்னு சொல்லு, அப்பான்னு சொல்லாத. இவன் மறுபடியும் ஏசப்பா கன்னிமரியா அப்படின்னு சொல்லியிருக்கா. மறுபடியும் சொல்றேன், ஏசுன்னு சொல்லு, அப்பான்னு சொல்லாத. இவன் மறுபடியும் சொல்லியிருக்கா, ஏசப்பா. எப்படி? ஏன்னா இயேசு அப்போ உனக்கு ஒரே ஒரு அப்பா தான் உண்டு. யாரு? அந்த ஆள் சொல்லி கொடுத்துருக்காரு. எப்படி சொல்லுங்க? உனக்கு ஒரே ஒரு அப்பா தான் உண்டு. ஆர்கேன்னா அவருக்கு அப்பாவோட ஷார்ட் நேம். ஆர்கே தான் உங்க
அப்பா, வேற ஒரு அப்பா உனக்கு கிடையாது. பாருங்க, இத உடனே மாத்தி சொல்லியிருக்கா, இயேசுன்னு சொல்லியிருக்கலாம். அடுத்து அம்மாட்ட கேட்டா, அம்மா தாத்தா இப்படி சொன்னாங்க, அப்போ நம்ம அப்படி சொல்லக்கூடாதா? ஏசுன்னு தான் சொல்லணுமா? ஏசு அப்பான்னு சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்டிருக்கா. அப்போ சொல்கிறக்கா, இல்லைப்பா அவருக்கு தெரியாது, அவளுக்கு சர்ச்சுக்கெல்லாம் வரல, அதனால அவருக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு சொல்லி கொடுத்துருக்கா. அப்போ அவள் என்ன தெரியுமா கேட்டா? என்ன கேட்டிருக்கா? அப்போ நான் தாத்தாவுக்கு நான் சொல்லி கொடுக்கட்டா? எப்படி சொல்லி கொடுக்கட்டா? இதை நீ கவனிக்கணும். உன் பிள்ளை எப்படி ரீப்ளே பண்றான். உன் பிள்ளைக்கு பாருங்க, யூகேஜி படிக்கிற பிள்ளைக்கு எங்கெல்லாம் ஆப் இருக்கு, கண்ணி எங்கெல்லாம் இருக்குது, எங்கெல்லாம் கண்ணி இருக்கு பாத்தீங்களா? நீங்க நினைக்கிறீங்க என் பிள்ளை பாக்கா, எப்படி பாக்கா? தம்பி, முதிர் வயது வரைக்கும் நீ அதை கடைபிடிக்கணும். முதிர் வயதிலும் உனக்கு கண்ணி இருக்குது. உன்னை சத்தியத்தை விட்டு குழம்பி தேவனை விட்டு சத்தியத்துல குழம்புனால நீ யாரை விட்டு குழம்புற? தேவனில் குழம்புற, தேவ ஞானத்துல குழம்புற, உன் ஆயுசு நாள்ல குழம்புற, உன் ஐஸ்வர்யத்துல குழம்புற. அதிக ஜாக்கிரதையா இருக்கணும். என் பிள்ளைக்கு எல்லாம் தெரியும், தெரிஞ்சுன்னா முடிஞ்சு போச்சு. உன் பிள்ளைக்கு போய்ப்பான் சத்ரு. ஹல்லேலூயா. ஆமா, அவளுக்கு பக்கா தெரியும். யூகேஜின்னு நினைக்கிறீங்க, ஃபெய்த் ஃபேமிலி ப்ராடக்ட். ஹல்லேலூயா. அதுக்கு பக்கா தெரியும். அடுத்த வாயோட அதுக்கு வாயிலிருந்து என்ன வந்துச்சு? நான் சுவிசேஷம் சொல்லட்டுமா? வந்ததா இல்லையா? அப்படி வரணும். ஆனா அடுத்த கட்டம் பிசாசு அடுத்த ரவுண்டு போடுவான், திட்டம் கண்ணி வைப்பான். அடுத்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு கண்ணு வைப்பானா? வைக்க மாட்டானா? வைப்பான் தானே. அப்ப நீ அடுத்து நீ கவனமா இருக்கணும். உன் பிள்ளை ஆண்டான கவனமா நடத்தணும். எதுல நடத்தணும்? ஞானத்துல, தேவ ஞானத்துல ரொம்ப தெளிவா நடத்தணும். என்ன தெரியுமா? நீங்க பாருங்களேன், இந்த இருதயம் ஒரு மெல்லிய கோடு மாதிரி, மெல்லிய கோடு மாதிரி. நீங்க இந்த சபைக்குள்ள இருக்கும்போது ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. சபையை விட்டு வெளியே போகும்போது சத்ரு உங்களுக்கு கண்ணியோடு இருக்கிறான், நிறைய முள் பாதைகளை வச்சிருக்கிறான். நீ சத்தியம் தெரியலன்னா நீ எப்படி போவ? மறுவாரம் எப்படி வருவ? எப்படி வருவ? நம்மள என்ன செய்ய? இயேசுவின் நாமத்தில் முள் வெளியே போ, கண்ணி அறுக்கப்படுவதாக அப்படி நம்ம என்ன செய்வோம்? ஜெபணும். அப்ப என்ன செய்யும்? முள்ள சிக்கினாலும் கண்ணில சிக்கினாலும் பாஸ்டர்கிட்ட போனா அறுத்து விட்டுருவாரு. அப்ப நமக்கு இதே போதும் அப்படின்னு உனக்கு அந்த மைண்ட் என்ன சொல்லும்? குருசடியில போய் பைசா எடுத்து ஒட்டுனா நிற்கும். எப்படியே 1 ரூபா துட்டெடுத்து ஒட்டு, மனசுல ஒன்ன நினைச்சு கொண்டு 1 ரூபா துட்டெடுத்து பழச்சுன்னு அடிச்சு ஒட்டு செங்கி காரியம் நடக்கும் பார்த்துக்கிடுங்க சொன்னா உன் பிள்ளை அப்படியே முட்டாளா வளருவேன். அல்லேலூயா. வசனம் சொல்லுது பைசா எடுத்து விட்டுன்னா சொல்லுது என்ன சொல்லுது? வார்த்தையாகிய ஞானத்தை, என் கற்பனைகளை கைவிடாதபடிக்கு உன் இருதயத்தில் காத்துக்கொள். அது உன்னை வழி நடத்தும், அது உன்னை செழிப்பாக்கும், ஆயுசு நாளை பெருக பண்ணும், செல்வத்தையும் கனத்தையும் உனக்குள் கொண்டு வரும்னு சொல்லுது. ஹல்லேலூயா. சும்மா ஜோம் பண்ணி நிக்கிறது என்னது? ஜோம் பண்ற தப்பு இல்ல. ஜபம் உன்னை விடுதலையாக்காது, சத்தியம் உன்னை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் விடுதலையாக்கும். அந்த சத்தியத்தை உன் பிள்ளைக்கு நீ பைபிள ஒரு 10 தடவை படிச்சு முடிச்ச உடனே சத்தியம் தெரிஞ்சதா இல்ல. நான் சொன்னேன் அது ரேமாவா வரணும், அது ரேமாவா வரணும். ஆவியானவர் போதகனுடைய வாயிலிருந்து அது ரேமாவா கொண்டு வந்து வைப்பார். ஹல்லேலூயா. பெலின் என்கிட்ட சொன்னான்,
பாஸ்டர் நீங்கள் எல்லாம் கரெக்டாக தான் பேசுகிறீங்க, ஆனால் அந்த சத்தம் போட்டு பவர்ஃபுல்லாக ஒருக்கா பேசும்போது ஏதோ ஒன்று நடக்குது. எப்படி? அது என்ன நடக்குதுல்ல, நான் இல்லை, அவர் நடத்துறாரு. அது ஒன்று வருது, ஆவியில் வந்து என்ன செய்யுது, படக்குன்னு போய் விழுது இருதயத்தில், டம்னு விழுதுன்னா அது என்ன செய்யுது, இனி அதுக்கு தண்ணியெல்லாம் நான் ஊற்றிடலாம், இடம் கிடச்சில்ல விதைக்கு, உள்ள எதை விழுந்தில்ல, அது என்ன செய்யும், நீ அது வளர்ந்துரும். ஹல்லேலூயா. அப்போ உன் பிள்ளைய நீ தெளிவா ஞானமா நடத்தணும். தேவ ஞானத்துக்குள்ள சபைக்குள்ள உன் பிள்ளை இருக்கணும். நேட்டி பாரம் பார்த்தீங்களா, ஜோசப் ஆல்ட்ரின், எத்தனை பேர் பார்த்தீங்க அந்த ஷார்ட்ஸு? நான் ஏர்லி மார்னிங் போட்டேன் அந்த ஷார்ட்ஸு, பார்த்தீங்களா? ஜோசப் ஆல்ட்ரின் பாடு பாஸ்டர் ஜோசப் ஆல்ட்ரின், அவர் பாருங்களேன், சின்ன வயசுலே அவரை சபைக்குள்ளே இருக்கணும்னே அவங்க அப்பா அம்மா இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாங்கி வாங்கி கொடுப்பாங்களாம். எப்படி? இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாங்கி வாங்கி, என் பிள்ளை எப்படியாச்சும் சபைக்குள்ள இருக்கணும். உன் பிள்ளை சபைக்குள்ள இருக்கிறதுக்கு நீ எத்தனை கோடி வேணாலும் சொல்ல போடு, உன் பிள்ளை ஜெயிப்பான். அவர் சொல்றாரு, அவன் பாருங்க சபைக்குள்ள தான் இருந்தார், அவரை எம்பிபிஎஸ் படிக்க வச்சாங்க. கடைசியில் எங்கே வந்தார் அந்த ஆள்? எம்பிபிஎஸ் எத்தனை லட்ச ரூபாய் செலவு பண்ணிடுறேன். நான் அவர் சொல்கிறேன், நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு, என்னை எம்பிபிஎஸ் படிக்க வச்சாங்க. ஆனால் என்னை எம்பிபிஎஸ் படிக்க வச்சாங்களோ இல்லையோ, என்னை சபையில் உட்கார வச்சாங்க. அதனால தான் நான் இங்கே இருக்கிறேன். உன் பிள்ளைய சபையில் உட்காரவை, ஞானத்துக்கு முன்பதாய் உன் பிள்ளைய உட்காரவை. இவனிட்ட இருந்து எங்கடா ஞானம் வரும், இந்த இடத்துல எப்படா ஞானம் வரும் நினைச்சேன்னு வச்சுக்கோ. இந்த ஞானம் மலையிலேருந்து வந்ததுப்பா, பாறைக்கிடையிலோடி வந்துச்சு. ஹல்லேலூயா. 3 நாள் பாறையிலோடு தான் பிரசங்கிச்சார், பாறையில இருந்து தான் பிரசங்கிச்சாரு. ஹல்லேலூயா. தேவ ஞானம் பாருங்க. அப்போ பிள்ளை ஆண்டவன் நடக்க வேண்டிய வழியில நடத்து. நீதிமொழிகள் 4:5. ஞானத்தை சம்பாதி, புத்தியையும் சம்பாதி, என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு. அதை விடாதே, அது உன்னை தற்காக்கும். அதன் மேல் பிரியமாயிரு, அது உன்னை காத்து கொள்ளும். ஞானமே முக்கியம். போதும் பாருங்க, ஞானத்தை சம்பாதி, புத்தியை சம்பாதி, என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும். வாயின் வார்த்தைனா அவர் சொன்ன வார்த்தையை அவர் பேசுறாரு பாருங்க. யார் மூலமா பேசுறாரு? போதகன் மூலமா பேசுறாரு. ஹல்லேலூயா. ஒரு வாயிலிருந்து வந்துச்சுன்னு வச்சுக்கோ, அவர் வார்த்தை வாயிலிருந்து வந்துச்சுன்னு வச்சுக்கோ, அதை விட்டு விலகாத, மறமாவலும் விட்டு விலகாமலும் இரு. ஹல்லேலூயா. அதை விடாதே, அது உன்னை தற்காக்கும். அதன் மேல் பிரியமாயிரு. எத்தனை பேருக்கு வார்த்தையின் மேல பிரியம்? வார்த்தையை கேட்கறதுல பிரியமா இருக்கிறீங்களா? உண்மையாலமா இருக்கிறீங்க? அப்படி தெரியலையே பெருசா. அதை விடாதே, அது உன்னை, ஹல்லேலூயா, பாருங்க, அதை விடாதே, அது உன்னை தற்காக்கும். அதன் மேல் பிரியமாயர், அது உன்னை காத்துக்கொள்ளும். எது உங்களை காக்கும்? காக்கும்னா வார்த்தை தாங்க நம்மளை காக்கும். வார்த்தை தான் நம்மளுக்கு பலன், ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியம் எல்லாமே தேவ வார்த்தையிலேருந்து தான். வார்த்தை வர்றதுக்கு வெயிட் பண்ணிட்டே இருக்கிறேன்னா, எனக்கு இந்த காரியத்துக்கான வார்த்தை வரணும், நீ வெயிட் பண்ணி நிற்கிறேன்னா அது கரெக்டாக உனக்கு வரும், உனக்கு அதை கொண்டு சேர்ப்பார். அந்த வார்த்தை உனக்குள்ளே வந்துச்சுன்னா அது திரும்ப வெறுமையாக திரும்பாது, அது காரியத்தை வாய்க்க பண்ணி தான் திரும்பும். ஹல்லேலூயா. ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி. என்னத்தை சம்பாதிச்சாலும் புத்தியை சம்பாதிச்சுக்கோப்பா, எதை வேணா சம்பாதிச்சுக்கோப்பா. ஆனால் ஞானத்தை சம்பாதிக்கலைன்னா ஒன்றுமே இல்லைப்பா. வசனத்தை சம்பாதிக்கலைன்னா ஒன்றுமே இல்லைப்பா. சொல்லுங்க, வசனத்தை சம்பாதிக்கலைன்னா ஒன்றுமே இல்லை. எதை நான் சம்பாதிச்சாலும் வசனம் தான் எனக்கு சோறு போடும் சாமி, வசனம் தான் எனக்கு வாழ்வு தருமா, வசனம் தான் எல்லாம். ஹல்லேலூயா. அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும். அதை மேன்மைப்படுத்தினா, வார்த்தையை எப்படி மேன்மைப்படுத்துவீங்க? வார்த்தையை எப்படி மேன்மைப்படுத்துவீங்க? தேவனுடைய வார்த்தை ரேமாவா வருது, வந்த உடனே நீங்க முதல்ல என்ன செய்வீங்க?
ஆமேன் சொல்கிறதுன்னு அர்த்தம் என்ன? ஆமேன் சொன்னா மரியாதை கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். ஆமேன்னு உன் வாயிலிருந்து வந்ததுன்னா பரலோகம் அப்படியே ஒரு மகிழ்ச்சி அடையும். பா, நான் போட்ட சாதம் வாய்க்குள்ள போயிருச்சுதா அப்படின்னு நினைச்சுக்கோ. நீ ஆமேன்னு சொன்ன உடனே அந்த காரியம் வாய்க்கும்படி அது ரெடி ஆயிடுச்சு. முட்டை பொரிச்சிருச்சு, குஞ்சு பொரிச்சிருச்சுன்னு அர்த்தம். நீ ஆமேன்னு சொன்ன உடனே முட்டையா இருக்கிறது என்ன செய்யுது? குஞ்சா பொரிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அது 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 காயா மாறிடுச்சு, அது கனியா மாறிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ அதை மேன்மைப்படுத்தினா தேவனுடைய வார்த்தை வந்தாலே அதை என்ன செய்யணும்? அதை மேன்மைப்படுத்துங்க, அதை மகிமைப்படுத்துங்க, அதுக்கு கனத்தை கொடுங்க, அதுக்கான மரியாதையை கொடுங்க. ஆமென், ஹல்லேலூயா அப்படி சொல்லணும். ஆனால் வாயிலிருந்து வரல பாருங்க. யாரெல்லாம் இனி என்ன சபையில் ஆமேன்னு சொல்லலையோ அவங்களுக்கெல்லாம் இனி ஜபமும் கிடையாது, ஆசீர்வாதமும் இல்லை. எப்படி? அது ஏன் ஆமேனுக்கு யாராவது ஆப்பு வச்சாங்களா? என்ன ஆமை முட்டை மாதிரி ஏதோ கேட்குது, ஆமை மாதிரி அமுங்கி போகுது. அல்லேலூயா. பாருங்க, ஆமேன் சொல்லுங்க, ஆற வரத்தோட இருங்க. எனக்கே உறங்கின மாதிரி இருக்கு. ஜெபம் இல்லை. இந்த மாதிரி இப்போ ஒரு 10 எண்ணத்தை தான் நான் தேடிட்டு இருந்தேன். எவ்வளோ சென்சிட்டிவா! அல்லேலூயா. சூப்பர் சூப்பர் சூப்பர். அதை தழுவி கொள்ள. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தழுவுங்க. பாருங்களேன், நம்ம பிள்ளைங்களை எடுத்து வச்சு கொஞ்சம் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும்ல? நீங்க ஆண்டோடைய வார்த்தையை எடுத்த உடனே ஆண்டவர் உங்களை அப்படி தழுவி கொள்ளுவார், குழந்தை மாதிரி. ஹாய் சுச்சு சுச்சு சுச்சு, என்ன வேணும்? சாக்லேட் வேணுமா? என்ன வேணும் சொல்லுவீங்களா? கொஞ்சம் வளர்ந்த பிறகு வேற மாதிரி இருக்கும், அதெல்லாம் கூட அது வேற. ஆனால் சின்ன பிள்ளை என்னதான் ஏதாச்சும் கேட்காதா? எப்படி? வார்த்தை பாருங்க, வார்த்தை உங்களை என்ன செய்யுமா? தழுவி கொள்ளுமா. அது உங்களை கட்டி பிடிச்சி உங்கள்கிட்ட என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும் உங்களுக்கு மரியாதை கொடுக்கும். உங்களை மரியாதை கொடுத்து கேட்கும், உனக்கு என்ன வேணும், உன்னை கனம் பண்ணும், உனக்கு என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும், உனக்கு எவ்வளோ வேணும் எவ்வளோ வேணும், இப்படி கேட்டுகிட்டே இருக்குது வார்த்தை. எப்படி கேட்குது வார்த்தை? உனக்கு என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும் எவ்வளோ வேணும், உனக்கு சுகம் எவ்வளோ வேணும், வேணும் வேணுமா வேணுமா வேணுமா, சோபா சிஸ்டர் வேணுமா, என்ன வேணும், சுகம் வேணுமா, வியாதியில இருக்குதியே, அல்லேலூயா, வியாதியில இருக்குதியோ இல்லையோ, ஆனா நீங்க சுகத்தை தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க. சுகத்தை கேட்கறது எப்படின்னு தெரியுமா? நான் அவருடைய தழும்புகளால் சுகமானேன் சுகமானேன், அது எனக்கு ஞானமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என் வாயால நான் சொல்ல சொல்ல அப்படியே எனக்கு கட்டி பிடிச்சி தழுவி 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 ராமா பர்ரா சந்தா அப்படியே உங்களை வியாதி இல்லாதவனா மாத்தி விட்டுரும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அது உன்னை கனம் பண்ணும். ஹல்லேலூயா. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வசனத்தையே பேசுங்க. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வசனத்தையே பேசுங்க. நான் சில இடத்துல இப்போ மேடை, பொது பப்ளிக் மேடை பேசுகல நான் போக மாட்டேன். எப்படி? எனக்கு ஒரு கிளப் உண்டு, நான் நல்லா அங்கேருந்தா ஓரளவுக்கு நான் வளர்ந்தேன்னு சொல்லுவேன். எனக்கு இப்போ பேசினா எப்படி வரும்னா, அந்நிய பாஷை ஏதாவது வந்துருமோன்னு ஒரு பயம் வரும். எப்படி எப்படி வரும்? வந்தா ஷாக்ரா மாலா டே பசங்கள்கிட்ட சொல்லுவேன்டா நான் வேற இதில் இருக்கிறேன். எப்படி? அவங்களுக்கு புரியாது. உண்மையிலேயே அப்படி வந்திருக்குங்க, வந்திருக்கு. ஆரம்ப காலகட்டத்தில் பயங்கரமாக அந்த அந்நிய பாஷைலாம் கிடைச்ச சமயம், புரியுதா? அப்போ அந்த கிளப்பில் மீட்டிங் நான் தான் எல்லாம் முதல்ல யாவனும் டக்குன்னு மைக்கு தூக்க மாட்டானுங்க. நம்ம எல்லாம் வெறித்தனமாக எல்லாம் எனக்கு அப்படி தூக்கி வச்சுட்டு இப்போ அதெல்லாம் வரல, அதெல்லாம் சிரிப்பாக இருக்கு. டக்குன்னு
யாரையாவது வந்து புகழ்ந்து பேசுகிற கேப்பில் யாருக்கு அந்த உணர்ச்சி வசப்பட்டு மார்ஷல் அவர்களே ரங்கா பாஷாந்தா அல்லேலூயா. நிரம்பி வழியணும், ஞானத்தில் நிரம்பி வழியணும். வழிஞ்சிட்டே இருந்தீங்கன்னா நீங்க அந்நிய பாஷை பேசணும்னு அவசியம் கிடையாதுங்க. வசனத்தால இந்த உலகத்துல நீங்க சந்திக்கிற மனுஷன், பிரச்சனை, சூழல் எல்லாத்துக்கும் வசனத்தால தடுப்பு சுவரை உண்டாக்குவீர்கள், பிரச்சனைகளை தடுப்பீர்கள். இங்க பாருங்களேன், உங்களுக்கு ஞானத்தை நான் எப்படி சொல்றது? நானும் தேடி பார்க்குறேன், ஆட்கள் தேவைப்படுது. இதை ஆஃப் பண்ணு சாமுவேல். அங்கே ஆஃப் பண்ணிடு, நான் இதை உருவிட்டேன். ஆஃப் பண்ணு, ஆஃப் பண்ணு, அங்கே ஆஃப் பண்ணு, சும்மா ஆஃப் பண்ணு. ரைட், எங்கே நெல். நான் 2 ஒயரை பிடுங்கினேன். ஒன்று வந்து இந்த போர்டோட பவர் கனெக்ஷன், எப்படி போர்டோட பவர் கனெக்ஷன். இன்னொன்று வந்து இங்கேருந்து வருகிற இசை, அதை ஸ்பீக்கருக்கு கொண்டு சொல்லக்கூடிய அந்த மிக்சருக்கு போகக்கூடிய ஒயர். இது 2ஐயும் கரெக்டாக ஒரு ஆள் மாட்டணும். வாடாப்பா, வாடா. நீங்கள் இதில் அதில் அவங்களுக்கு ஆடியன்ஸுக்கு தெரியக்கூடாது. அப்புறம் அவங்க படிச்சிருவாங்க. ஒரே ஒரு ட்ரைவ் தான், ஒரே ஒரு ட்ரை தான். சொன்னால் மட்டும் போதும். கரெக்டா? எப்படி ஒன்றை கரெக்டாக சொன்னான். நீ வந்து 50 மார்க்கு. இசை ஸ்டூடெண்ட் அசிகா என்பவர்கள் வாங்க. இது என்ன கேபிள்? அவங்க எல்லாரும் பார்க்குற மாதிரி அந்த ஃபேஸ் ஆக்ஷனோட. இது என்ன கேபிள்? இது என்ன கேபிள்? என்னது? படிக்காத எல்லாம் படிச்சாச்சு. இனி விட்டு அடுத்த வாரம் கீபோர்டும் ஓட்டுவாங்க போல. இது எதுக்குள்ளது? போர்டுக்குள்ள நீ காட்டினா போதும். இது எதுக்கு? இது எதுக்குன்னு சொன்னேன். இது எதுக்குன்னு சொன்னேன். அது இது இது எதுக்கு? நான் அறியேன் பராபரனே. 10 மார்க்கு. அதில் போய் நில்லு நில்லு. 11.5. ரைட்டு. அடுத்து வாங்க. இது எதுக்கு? இது வந்து ஆட் ஸ்பின். இது வந்து
கீபோர்டில் உள்ள சவுண்ட் வந்து மிக்சருக்கு போகும், அதுக்கு ஸ்பீக்கருக்கு, நம்ம காதுக்கு. காது ரெண்டு எங்கேயாவது போகும். சரி, ஒரு 70 மார்க். 11 இல்லை. ஆ, ரைட்டு. வேற கேட்கணும். இப்போ ஜெர்சி கரெக்டாக சொல்லுவா. வாம்மா தங்கம். ஆ ஆ ஆ இதே தான் கேட்பேன்னு நினச்சியா? இதை எங்கே மாட்ட வேண்டும்? மூக்குலோடி குத்துறதுக்கு இல்லை. யாருப்பா இதில் என்றான், அதில் ஓட்டையே இல்லைன்றான். கண்ணில் பிசகு இருக்கோ? சரி, இதை எங்கே மாற்றணும்? தெரியலையே. 0 அங்கே 11:30 அப்புறம். வருஷம் இல்லைங்க, வருஷம் இல்லை. நீங்கள் உனக்கு எத்தனை மார்க் சொன்னேன்? உனக்கு எவ்வளோ? 50. என்னது 11:30 முட்டை? பாருங்களேன், நான் உங்கள் முன்னாடி வச்சு தானே இதை கலட்டினேன், இதை உங்கள் முன்னாடி வச்சு சொன்னேன். அப்படி தானே? ரைட்டு தானே? இத்தனைக்கு இவங்களுக்கு இது தெரியும். இங்கே படிச்சுட்டு இருக்காங்க. எப்படி? கீபோர்டு படிச்சுட்டு இருக்காங்க. இது என்னத்துக்குன்னு அவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியணும். அப்படி தானே? நம்ம இப்படி தான். நம்ம ஒன்று கற்றுக்கொள்ளும் போது என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம நிறைஞ்சிட்டோம், நம்ம எல்லாம் கிளியர் ஆகிட்டோம்னு நினைக்கிறோம். புரியுதா? நம்ம அப்படி ஆக முடியாது. இது உங்களுக்கு வெறும் இந்த கீபோர்டில் மட்டும்தான் காமிச்சேன். கீபோர்டை உங்களுக்கு முன்னாடி தானே காட்டினேன். 2 பின்னையும் உங்களுக்கு முன்னாடி பிடுங்கினேன். பிடிங்கிட்டு உங்களுக்கு முன்னாடி வச்சு இதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். இது வந்து எதுக்கு? இது வந்து மிக்சருக்கு போய் இது சவுண்டை கொண்டு போகுது. இது வந்து இந்த சவுண்டை கொடுக்கறதுக்காக இந்த இதில் உருவாக்கி வச்சிருக்கிற இந்த ப்ரோக்ராமை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய பவர் கேபிள், பவர் அடாப்டர். கரெக்டு தானே? ஆனால் இது தெரியல. தெரிஞ்ச சிலவங்களுக்கு இது தெரியும், ஆனால் எங்கே போய் மாற்றுறதுன்னு தெரியாது. ஹல்லேலூயா. இதில் தாங்க ஞானம் வேணும். இதுக்கு பேர் தான் ஞானம். நம்ம நினைக்கிறோம், ஒரு மொபைல் யூஸ் பண்றீங்க, நீ யூஸ் பண்ண தெரிஞ்சாலும் இன்னொரு அட்வான்ஸ் மொபைல் வந்துச்சுன்னா என்ன ஆகுற? கொஞ்சம் திணறீங்களா? ஏன்னா அதுக்குன்னு ஸ்பெஷலாக நீ என்ன செய்யணும்? கற்றுக்கணும். கொஞ்சம் நோண்டும் போதும் உனக்கு தெரியுது. நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை வைத்திருந்தாலும் நீங்க அதை தேவனிடத்திலிருந்து பிரத்யேகமா, நான் சொல்றேங்க, இது எல்லாருக்கும் தெரிஞ்சது, காமனா சொன்னேன். நான் சொல்றேன், இனி பர்சனலா என்ன செய்யணும்? இதை அடாப்ட் பண்ணும்போது உனக்கு மண்டை திணறும். உன் வாழ்க்கையில உனக்கு இருக்கிற ரூட்டு தனி ரூட்டு, உனக்கு தேவன் வச்சிருக்கிற ரூட்டு தனி ரூட்டு. இந்த ரூட்டுல போய் நீ தேவனுடைய சித்தத்தை அனுபவிக்கலைன்னா நீ முட்டாள்னு சொல்லுது பைபிள். என்ன சொல்லுது? ஞானத்தை புறக்கணிக்கிற நீ முட்டாள் அப்படின்னு சொல்லுது. ஹல்லேலூயா. ஞானத்தை நீ புறக்கணிச்சேன்னா முட்டாள். பாருங்க, இப்ப பாருங்க, இவங்க ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு கிரேட்ல நிக்கிறாங்க. ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு கிரேட்ல நிக்கிறாங்க. பாருங்க, இப்போ இவன் என்ன சொன்னான்? இவன் கரெக்டாக சொன்னான், அப்படி தானே? ஆனாலும் இவனுக்கு எவ்வளோ மார்க் தான்? 70. சட்டப்படி நீ எவ்வளோ வரணும்? கடைசி வரைக்கும் வந்தான், 1ல் மிஸ் ஆனான். எது? காதில் கேட்குன்னு சொன்னான். காதில் கேட்டு எங்கே போவோம்? அடுத்தவனுக்கு தெரியல. நம்ம எல்லாம் தெரிஞ்சிருக்கிறோம் நினைக்கிறோம். இல்லைங்க, ஒவ்வொரு நாளும்
ஞானத்தை கற்றுக்கொள்றீங்க. கற்ற ஞானத்துக்குள்ள இன்னும் ஆழமா போகணும். ஏன்னா அவர் ஒரு பெரிய ஊற்று. தேவன் ஞானத்துக்கு எல்லாம் ஊற்றுனாலே அது இங்க பாருங்களேன், இது ஒரு லிட்டர் தண்ணி அப்படித்தானே? இதை நீங்க கணக்கெடுக்கலாமா? ஊற்ற கணக்கெடுப்பீங்களா? ஏன்னா அது எவ்வளவு இருக்குதுன்னே தெரியாதுங்க. அது எங்கேருந்து வருதுன்னே தெரியாதுங்க. அது போயிட்டே இருக்கும். இதை பிடிக்கிறவன் பெரிய ஆளு கிடையாது. ஊற்ற பிடிக்கிறவன் ஞானி. நீ ஞானியா இருக்கிறேன்னா ஊற்ற பிடிச்சிருக்கிறேன்னு அர்த்தம். இல்லைன்னா அங்கங்கேயா இருக்கிறத வாங்கி பிடிச்சிட்டே இருக்க. நீங்களும் நானும் இதை பிடிக்க வரலங்க. ஊற்ற பிடிக்கிறோம். ஊற்ற பிடிச்சேன்னா ஒரு நாளும் வாழ்க்கையில தேவன் உனக்கு அனுமதித்த காரியங்களில நீ வற்றி போக மாட்டாய். அவன் தோட்டம் எல்லாம் நீர்ப்பாய்ச்சல். உங்க தோட்டம் நீர்ப்பாய்ச்சலா இருக்கும். எதை விளைவிக்க வச்சாலும் அது தேறி வந்துருங்க. நீ எதை நட்டாலும் தேருங்க. அதுக்கு தான் ஞானம் வேணுங்க. ஞானம் ரொம்ப முக்கியங்க. எத்தனை கோடி ரூபா கொடுத்தாலும் முதல்ல ஞானத்தை உன் பிள்ளைக்கு வாங்கிக்கோ. உனக்கு வாங்கிக்கோ, உன் பிள்ளைக்கு வாங்கிக்கோ. ஞானத்தை வாங்கிக்கோ. தேவ சமூகத்தில் நீ தாகத்தோட ஞானத்துக்கு வந்த நான் உனக்கு கொட்டுன்னு கொட்டுவார்ப்பா. நான் கண்டிப்பா சொல்றேங்க, ஞானத்தை கொட்டுன்னு கொட்டுவாருங்க. ஞானம் ஒரு மிகப்பெரிய பிசினஸ். நீங்க நினைக்கிறீங்க பிசினஸ் தான் மேட்டர். இல்ல, பிசினஸுக்கு ஞானம் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையே ஒரு பிசினஸ் தாங்க. பெண்ணை கட்டி கொடுக்குறாங்க அப்படிதானே? பொண்ணை எதுக்கு கட்டி கொடுக்குறாங்க? ஒரு பையனுக்கு பெரிய பிசினஸ் டீலுங்க. அது ஒரு பெரிய பிசினஸ் டீலு. பொண்ணுக்கு தகப்பன் என்ன பண்றாரு? பொண்ணுக்கு பணம் கொடுக்குறாரு, பொண்ணு கொடுக்குறாரு, ஐயோ எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புறாரு. எதுக்கு? பொண்ணு நல்லா இருக்கணும் தானே, நல்லா வாழணும் தானே, நம்மளோடையும் பெருசா பிள்ளை வளரணும் தானே செய்யறாங்க, இல்லையா? அது ஒரு பிசினஸ். ஹல்லேலூயா. நம்ம பரம தகப்பன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய முதலீடே வார்த்தையாகிய ஞானம் தாங்க. ஹல்லேலூயா. போங்க, கரங்களை தட்டி வாழ்த்துங்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் தீர்க்காயுசா வாழணும்னு ஆசைப்படுறீங்க? தீர்க்காயுசா வாழணுமா? ஒரு நாள் சபையை விட்டுறக்கூடாது. தேவ வார்த்தை எங்கெல்லாம் ஒழுகுதோ வாங்கி பிடிச்சிக்கோ. ஏல ரெண்டாவது ஊசி போடலைன்னா செத்துருவேன். போட்டே செத்தமா? ரெண்டும் போட்டிருக்கு. சொல்ல இங்க பூஸ்டர் வேற. பாத்தீங்களா? ஆனா இது கம்பல்சரி கிடையாது. ஓ, அப்படி கம்பல்சரி. இது பூமியிலிருந்து பரலோகத்துக்கு விடவே மாட்டாங்க. பூமியில பரலோகத்தை அனுபவிக்கவும் விட மாட்டாங்க. ரூல் எப்படி? இது இங்கிட்ட அங்கேயும் போக முடியாது, அங்கண்டு இங்கேயும் வர முடியாது. பூமியில பரலோகத்தை கட்டவும் முடியாது, கட்டாம இருந்தா அங்க போக முடியாது. ஆகையால இது ரொம்ப முக்கியங்க, ரொம்ப முக்கியங்க. நான் சொல்றேங்க, உனக்கு படிப்பறிவெல்லாம் தேவையில்லைங்க. கேளுங்க, உனக்கு படிப்பறிவு முக்கியம் இல்லை, ஆனா இது ரொம்ப முக்கியம். நீ நல்லா படிச்ச உடனே உனக்கு தீர்க்காயுசு வந்துருமா? செல்வம் வந்துருமா? கனம் வருமா? அப்படின்னா இங்க இருக்கிற முக்காவாசி பெரிய பணக்காரெல்லாம் படிக்காதவன்.
படிக்காத உட்காந்துருந்துட்டு இந்த ஆர்கே ஆர்கே பிரியாணியா, என்ன பிரியாணி, சேலம் சேலம் ஆர்கே பிரியாணி தானே. அப்பா அந்த ஆளை பாடுறா, சான்ஸே இல்லை. நான் எந்த வண்டியில் போகிறேன் எந்த வண்டியில் வரேன்னு தெரியாது, என் வேலைக்காரன் ரோல்ஸ் ராய்ஸ் எடுத்துகிட்டு போவான். யாரு யாரு? இன்னொரு முதலாளி சொல்கிறாரு, எனக்கு கணக்கு பார்க்கவே தெரியாது, 10,000 கோடி சொத்து இருக்கு. எப்படி? அப்பஞ்சொத்து இல்லை, ஞானம். ஹல்லேலூயா. படிப்பல்ல ஞானம், தேவ ஞானமே உயர்ந்தது. பாருங்க, அற்பமானதை, தள்ளப்பட்டதை, ஒதுக்கப்பட்டதை தூக்கி உயர்த்துறதா இந்த ஞானம். இது ஸ்பெஷல் ஞானம். ஞானிகளை வெட்கப்படுத்துகிற ஞானம், பேதைகளை ஞானியாய் மாற்றுகிற ஞானம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யூடியூப்பை பார்த்து சொல்லுங்க, யூடியூப்பை பார்த்து எப்படி நான் அதிக நாள் உயிரோடு இருப்பது அப்படின்னு போட்டு பார்க்காத, 2 நாளில் செத்துருவேன். ஏன்னா அவன் சொல்கிற லிஸ்ட்டில் ஒரு லிஸ்ட்டும் உனக்கு லிஸ்ட்டே இருக்காது. அவனே உன்னை நீ நினைக்கிற கரெக்டாக சொல்கிறான்னு இல்லையா? அவன் சொல்கிற லிஸ்ட்டு 30 வயசுல இருக்கும். நீ எங்கே இருப்ப? 50வது வயசில் இருப்ப. இனி நடக்காதுப்பா, சொல்லாமலே நடக்காது, இனி வராது, இனி முடிஞ்சுது அப்படின்னு. ஹல்லேலூயா. செல்வமுங்கனம், பணம் சம்பாதிப்பது எப்படி, யூடியூப்ல போட்டு பார்க்காத. பணம் சம்பாதிச்சோண்ட போய் கேட்கவும் செய்யாத, அப்பண்ட கேளு. ஏன்னா நீ சம்பாதிக்கிறதுக்கு உன் மேல உனக்கு ஒரு தரிசனத்தை கத்தர் வச்சிருக்கிறாரு. அந்த தரிசனம், இந்த ஞானம் உள்ள இறங்கும் போது அந்த தரிசனம் அப்படியே வரும்பா. அந்த தரிசனம் எப்படி வரும்? இந்த வார்த்தையை கேட்கும்போது உனக்குள்ள இருக்கிற தரிசனத்துக்குள்ள என்ன ஊத்துற, தண்ணியை ஊத்துறேன்னு அர்த்தம். ஊத்துனோடனே அது தன்னால புடைச்சு வருவாங்க. ஹல்லேலூயா. அதை மேன்மைப்படுத்த, அது உன்னை மேன்மைப்படுத்தும். நீ அதை தழுவிக்கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும். அடுத்த வசனம் போடுங்க. அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும், அது உன் மகிமையான கிரீடத்தை உனக்கு சுட்டும். ஞானம் எவ்வளோ பெரிய வேலை செய்யுது பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், இங்கே இருக்க எல்லாமே ஞானிகள் தான். நாகப்பனையா அடிக்கடி என்கிட்ட கேட்பார், நம்ம ஒன்றும் படிக்கல, ஏதாவது நமக்கு வேலைக்கு ஆகுமா? நான் சொல்கிறேங்க, தேவனுடைய வார்த்தை பேசப்படுகிற இடத்துல இருக்கிற நீங்க ஒரு டாக்டர். ஆமாங்க, ஒரு மருத்துவருங்க. அவர் சுகமானார்னா அவர் போய் கை வச்சா 10 பேர் சுகமாவாங்க. மருத்துவத்தை படிச்ச டாக்டரே திணறுவார். எப்படின்னு தெரியல, ஒரு டெஸ்ட் 4 எடுத்துட்டு வாங்க. எப்படி சொல்லுவாரு? ஒரு 4 டெஸ்ட் எடுத்துட்டு வாங்க. ஆனா நீங்க ஆண்டவருடைய பிள்ளைங்க, போய் கையை வச்சிருவீங்க இல்லையா? 4 பேர்கிட்ட போய் சொல்லுவீங்க தானே, இங்க வாருங்க, சர்ச்சுக்கு வாங்க, கர்த்தர் உங்களை சுகமாக்குவார் சொல்றீங்க தானே? நீங்க தான் பெரிய ஞானி. ஹல்லேலூயா. ஞானம் கிடைக்காமல சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஞானம் கிடைக்காமல 10 பேர்கிட்ட போய் கர்த்தர் நல்லவர்னு சொல்றீங்க? கர்த்தர் நல்லவர்னு நீ சொல்றேன்னா நீங்க எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணிருக்கிற, ஏன்னா அனுபவிச்சிருக்கிற. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் சுகமாக்குவார்னு நீ சொல்றேன்னா நீ அந்த சுகத்தை அனுபவிச்சிருக்கிற. அவர் உனக்கு சமாதானத்தை தருவார்னா நீ அதை அனுபவிச்சிருக்கிற. நீ செல்ஃபா பிராக்டிஸ் பண்ணிருக்கிற. இந்த ஞானம் அது சும்மா சொல்லிட்டு போகாது. வார்த்தைக்குள் இருக்கிறது உன் வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்து உன்னை அடையாளமாய் மாற்றுவதுதான் இந்த ஞானம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த வசனம் போடுங்க. என் மகனே கேள், என் வார்த்தையை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். ஹல்லேலூயா. நம்ம சபைக்கு சாவே கிடையாது. அல்லேலூயா. வார்த்தையை கேட்கிறதுல உன் இருதயம் உற்சாகம் அடையுதுனா உனக்கு நீ சாவு இல்லை. அவ்வளவு சாவு இல்லை.
வார்த்தையை கேட்கறதுல முறுமுறுப்பு வருதுன்னு வச்சுக்கோ, எகிப்திலிருந்து வந்த பயிலுள்ள மாதிரி. எப்படி தெரியுமா சொல்லப்பட்டிருக்க அவங்கள? எல்லாரும் ஒரே ஜீவாப்பத்தை புசித்தார்கள், எல்லாரும் ஒரே ஞானஸ்தானத்தை பெற்றார்கள், ஆயினும் அவர்கள் கானானுக்குள் போகவில்லை. அதில் அநேகர் கானானுக்குள் போகவில்லை. அந்த அநேகர் யார் என்றால் முறுமுறுத்தவர். ஒரே ஞான அப்பத்தை புசித்தார்கள். ஏன்னா மோசே சொல்றத அத்தனை பேரும் கேட்டான். கேட்டவன் தான் உள்ள போனான். தெரியுமா உங்களுக்கு? கேட்ட சன்னதி மட்டும்தான் உள்ள போச்சு. கொஞ்சம் கோவப்பட்டான். யாரு? கருணை உள்ளவன். யாரு? மோசே. அவன் கருணை உள்ளவனாகும். கொஞ்சம் கோவப்பட்டான். நீயும் போக மாட்ட. எப்படி? நீயும் போக மாட்ட. ஏன் ஆண்டவரே? நான் போகணுமே ஆண்டவரே. போக உனக்கு ஒரு ரூல் அவனுக்கு ஒரு ரூலு கிடையாது. ஹல்லேலூயா. ஊழியக்காரன் பாருங்க, வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்க. சொல்லுங்க, என் இருதயம் வார்த்தையை ஏற்றுக்கொள்ளட்ட ஆண்டவரே. வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாத மனப்பான்மை என்னை விட்டு போயிடட்டும். சொல்லுங்க, வாய் சொல்லு, வாய் திறந்து சொல்லுங்க, சொல்லுங்க சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாத அந்த அந்த பலவீனம், அந்த எண்ணம், அந்த தேவையில்லாத அறிவு என்னை விட்டு அழிஞ்சு போட்டான் ஆண்டவரே. வார்த்தைக்கு என்ன கீழ்ப்படியும்படி, வசனத்துக்கு என்ன கீழ்ப்படியும்படி, ஆயுஷ் நாள் பெருக பண்ணும்படி எனக்கு கிருபையை தாங்கப்பா. அந்த வார்த்தையை நான் உட்கொள்ளட்டும். ஜீவ வார்த்தையை கேட்கிற, அதிக நேரம் கேட்கிற, நாள் முழுவதும் அப்படியே வசனத்தையே கேட்க, வசனத்தை பேச, வசனத்தை உச்சரிக்க எனக்கு கிருபை தாங்கப்பா. கிருபை தாங்க. என் ஆயுசு நாள் பெருகட்டும். இது உம்மால் பெருகினது. ஏன்னா நான் ஒர்க் அவுட் பண்ணதுனால, நல்ல ஆகாரத்தை சாப்பிட்டதுனால என் ஆயுசு நாள் பெருகினது மாதிரி இருக்கக்கூடாது ஆண்டவரே. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்ன வார்த்தையின்படி அந்த வார்த்தையினால் பிழைக்கத்தக்கதான தேவ ஞானம் வார்த்தையிலிருந்து எனக்கு டிஎன்ஏக்குள்ள இறட்டும். சொல்லுங்க, டிஎன்ஏ. நான் இப்போ ஒரு காட்சி பார்த்தேன். டிஎன்ஏக்குள்ள புத்து டுக்கு டுக்குன்னு இறங்குது பாரு. Paramo shambrada tergala rababa bashata maka ribatala ribanaka brata brekol morotoro ribranaka brata liere kebro. எப்பா என்னுடைய டிஎன்ஏ குள்ள இறங்கட்டப்பா. என்னுடைய ஜென்ம சுபாவத்திலிருந்து நான் செத்து உம்முடைய ஜீவனுக்குள்ள நான் மறுபடியும் பிழைக்கட்டும். உம்முடைய வார்த்தைக்குள்ள மறுபடியும் பிழைக்கட்டும், பிழைக்கட்டும், பிழைக்கட்டும். Rakarik ramorit rastik brata ni mikoto rimanaka brate loko bretete ribana krabadula makabreto shama mare de go bambre de gabratale gramana di setere namakara di tete rimana dada setere grama tata tasa ribrana klabate. Amen. நீதிமொழிகள் 1 கடைசி திருப்புங்க. நீதிமொழிகள் 1 கடைசி வாசிங்க. எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கிரமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாம அமைதியா இருப்பான். யாரு? வசனத்துக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கிரமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியா இருப்பான். அமைதியா இருப்பீங்க. ஹல்லேலூயா. தேவ ஞானம்னா என்னன்னு தெரியுமா? நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன், எதிர்காலத்தை குறித்ததான பயம் உங்களுக்கு இருக்காது. ஏன்னா எதிர்காலம் இப்படிதான் இருக்குன்னு கர்த்தர் உங்களுக்கு பேசிடுவார். உங்களுக்கு என்ன சொன்னாரோ அது அப்படியே நடக்கும். அப்படியே நடக்கும். நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான் நடக்கும். அவர் சொன்னது நடக்கும். அவர் சொன்னதை இப்படிதான் நடக்கும்னு சொன்னதை நீ சொன்னா அது அப்படியே நடக்கும். ஹல்லேலூயா. நீ எந்த விக்கன எந்த பிரச்சனை வந்தாலும் பயப்பட வேண்டாம். அவருடைய வார்த்தைக்குள் வாசம் பண்ணி நீ ஜீவனை கொடுப்ப. பாருங்க 2ஆம் அதிகாரம் முதல் 6 வசனம் பாருங்க. என் மகனே, நீ உன் செவியை ஞானத்துக்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு
புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி, சொல்லுங்க, பத்திரப்படுத்தி. எத்தனை பேர் பத்திரப்படுத்தி வச்சிருக்கீங்க? வீட்டில் பணம் பத்திரப்படுத்தி வச்சிருப்பீங்க, அப்படித்தானே? பின்ன எதை பத்திரப்படுத்தி வச்சிங்க? எனக்கு இப்பதான் புரிஞ்சு. வேத புத்தகத்தை நாங்கள் படிப்பதே இல்லை, பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறோம். பீரோவில் பூட்டி தான் வைப்போம். அப்படியா? நான் சொல்றேங்க, பணத்தை கூட வெளியே தூக்கி போட்டு வா, தங்கத்தை கூட வெளியே தூக்கி போட்டு வா, உன் வீட்டை கூட நீ பூட்டாம வந்துரு. ஆனா ஞானத்தை நீ கரெக்டா பூட்டி வச்சுக்கோ. ஞானத்தை கரெக்டா உன் இருதயத்துல பூட்டி வச்சுக்கோ. ஞானத்தை பூட்டி வச்சேனா, அதை பத்திரப்படுத்தி வச்சேனா, அது ஒன்ன பத்திரப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஞானத்தை புத்தி, ஞானத்தை பாருங்க, ஞானத்தை வா என்று கூப்பிட்டு. யாராவது ஞானத்தை வா என்று கூப்பிட்டீங்களா? போ போ, நிறுத்திட்டு போ. எப்படி எப்படி நிப்பாட்டிட்டு போ, நேரம். அப்படியா? சொல்லுமா, ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைக்கணுமா? புத்தி, நான் புத்தி கெட்டு போக கூடாது ஆண்டவரே, நான் ஞானம் இல்லாம செய்யக்கூடாது ஆண்டவரே, நான் புத்தி கெட்டி செய்யக்கூடாது ஆண்டவரே. உமது ஞானம் என்னுடைய வாழ்க்கையில் அஸ்திபாரமா இருக்கட்டும். உமது ஞானம் என் பிசினஸ்ல அஸ்திபாரமா இருக்கட்டும். என் குடும்பத்துல ஞானம் அஸ்திபாரமா இருக்கட்டும். உறவுல ஞானம் அஸ்திபாரமா இருக்கட்டும். என் செயல்கள், என் பேச்சுல, என் மூச்சுல ஞானம் அஸ்திபாரமா இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமிட்டு அழைக்கணுமா? பாருங்க, அதை வெள்ளியை நாடுவது போய் நாடி புதையல்களை தேடுவது போல தேடணுமா? எப்படி தேடணுமா? தேவ ஞானத்தை எப்படி தேடணுமா? வெள்ளியை நாடுவது போல. வெள்ளின்னா பணம். அந்த காலத்துல வெள்ளி தான் பணம், சரியா? வெள்ளியை நாடுவது போல நாடி புதையல்களை தேடுவது போல தேடுவாயாகில். அடுத்த வசனம் போடுங்க. அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். ஹல்லேலூயா. எவ்வளவு சூப்பர்ல. கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும். ஊழியக்காரன் வாய், ஊழியக்காரன் தான் வாய். கர்த்தருடைய ஞானம் ஊழியக்காரன் மூலமாய் அறிவுமாய் புத்தியுமாய் வரும். எப்படி வரும்? கர்த்தருடைய ஞானம் எப்படி வரும்? அறிவாயும் புத்தியாயும் வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரும் எழுந்திருக்கலாம்.